திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் குப்புவார் தம் கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று சரஸ்வதி தேவி வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுரை சாந்தநாதசரரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்கு உபயதாரராக விளங்குகின்ற பெருமகனார் அவர்களுடைய இல்லத்திற்கு இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அதுக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர், செயற்குழு தலைவர் அவர்கள் மற்றும் உள்ள பணியாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மோடு பயணிக்கும் அன்பு சகோதரர் ஓதுவமூர்த்தி பேச்சியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திருநாவுக்கரசர் அருளிய பதிகங்களில் திருப்பூந்துருத்தி என்ற திருத்தலத்தில் அருளிய திருக்குறுந்தொகை என்ற பாடல் வகையில் வந்த பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் அதில் உள்ள சிறப்பினையும் காண இருக்கின்றோம். திருப்பூந்துருத்தி என்று சொல்லுகிற பொழுது தலத்தின் சிறப்பு என்று பார்க்கிற போது, தலமானது திருப்பூந்துருத்தி என்ற பெயர் காரணம், ஒரு ஆறானது எப்படி ஒரு இடத்திலிருந்து வழிவந்து இரண்டாக பிரிந்து ஒன்றாக மீண்டும் சேருகிறதோ அந்த இடத்திற்கு ஸ்ரீரங்கம் என்று சொல்லுவார்கள். நமக்கு அருகிலே திருச்சிராப்பள்ளியில் இருக்கின்ற வைணவ தலத்தின் முதன் தலைமையாக விளங்குகின்ற ஸ்ரீரங்கமும், மேலும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற ஸ்ரீரங்கமும், இவ்வாறாக ஒரு ஆறானது, காவிரி ஆறானது நெடுகிலும் ஓடி வந்து இரண்டாக பிரிந்து மீண்டும் சேருகின்ற இடம். ஆனால் திருப்பூந்துருத்தி என்று சொல்லுகிறது. துருத்தி என்று சொன்னால் இரண்டு ஆறுகள் வந்து ஒன்றாக சேர்ந்து பிரிந்து சேர்ந்துகின்ற இடம்தான் துருத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் குடமுருட்டி ஆறும் அதற்கு முன்னதாக வருகின்ற காவிரி ஆறும் சேர்ந்து இந்த திருத்தலமானது அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கின்ற இறைவன் இறைவியினுடைய திருநாமங்கள் என்று பார்க்கிற போது சௌந்தர நாயகி உடனாய புஷ்பவநாதர் என்று குறிப்பிடப்படுகிறது. வரலாற்று புகழ்மிக்க திருத்தலமாக கருதப்படுவதற்கு காரணம், நம் அடியார்கள் அங்கு எல்லோருமாக பதிகங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, புஷ்பவநாதர் என்று சொல்லக்கூடிய இறைவனானவர் சௌந்தரநாயகியுடனாய அருள்பாலிக்கக்கூடிய இறைவன். இங்கு இருக்கின்ற தலமானது, இந்த திருப்பூந்துருத்தியானது சப்தஸ்தன தலங்கள் என்று சொல்லக்கூடிய, சப்தஸ்தான தலங்கள் என்று சொல்லக்கூடிய வரிசையிலும் வரக்கூடியதாக கருதப்படுகிறது. திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், தில்லைஸ்தானம், இதற்கிடையே திருப்பூந்துருத்தி என்ற இந்த திருத்தலமும் நம்மால் இறையருள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான திருத்தலமாக கருதப்படுகிறது. இங்கு வேறு என்ன சிறப்பு என்று பார்க்கிற போது, இங்குதான் அப்பர் பெருமான் இந்த பதிகத்தை கொடுப்பதற்கு சமயத்திலே ஞானசம்பந்தர் அங்கு சென்றபோது, அப்பர் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார் என்பதனால் அவருடைய திருப்பாதங்கள் பதியாமல் இறைவனை தரிசனம் செய்வதற்காக உள்ளே செல்லாமல் வெளியிலே நின்று, எப்படி திருப்புன்கூரிலே நமக்கு திருநாளை போவதற்காக நந்தியானது விலகியதோ அதுபோல் ஞான சம்பந்தருக்கு இங்கே நந்தி விலகி காட்சி கொடுத்த திருத்தலமாக கருதப்படுகிறது. அதே சமயம் பார்க்குறப்போ சம்பந்தர் பல்லக்கிலே செல்லுகிற போது எல்லோருமாக பல்லக்கை தூக்கி செல்லுகிறார்கள். இங்கே தானே நாவுக்கரசர் இருந்திருக்கிறார் என்று ஞான சம்பந்தர் கேட்கிற பொழுது, எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது, இங்கே தான் இருக்கிறேன் என்று தானும் பல்லக்கை தூக்கி கொண்டு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இறைவனை பணியக்கூடிய அடியார்கள் எல்லோரும் சமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுது. வயது வரம்பு இல்லாமல், ஏன்னா அப்பருடைய வயது 80 கடந்தது, ஞானசம்பந்தருக்கு 16 வயதிலே அவர் இறையடி சேர்ந்தவர். அப்படியாக இருக்கின்ற அடியார்கள் இருவருமாக சமமாக பாவிக்கப்பட்டது. அப்பர் என்று சொல்லுவதற்கான காரணமே என்னென்னா, வயதின் காரணமாக திருநாவுக்கரசரை ஞானசம்பந்தர் தான் அப்பர் என்று அழைத்தார் இல்லையா? அதனால் உயர்வான ஒரு சொல்லாக கருதப்படுகிற அளவிலே நாவுக்கரசர் இந்த திருத்தலத்தில் அழைக்கப்பட்டார், அப்பரே என்று அழைக்கப்படுகிறார். அப்படி சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக விளங்குகின்ற இந்த பூந்துருத்தியிலே மேலும் அர்த்தநாரீஸ்வரர் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கின்ற முருகப்பெருமானை திருப்புகழில் பாடப்பட்டிருக்கிறது, அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த தலமாக விளங்குகின்ற இந்த திருப்பூந்துருத்தியானது
இறை அருளால் நாவுக்கரசர் அங்கு உள்ள இறைவனை பற்றிய சிறப்பினை திருக்குறுந்தொகை என்ற பாடல் வகையில் நமக்கு கொடுத்திருக்கின்றார், வெளிப்பாடு செய்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு சிறப்பாக காண இருக்கின்றோம். திருப்பூந்துருத்தி என்ற இந்த பதிகத்தின் வழியாக இறைவனுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கிற போது, பாடலின் சொல்லும் பொருளும் காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் அவர் தென்னர்கள் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனை இனி நாம் மறக்கின்றேனோ. இறைவனுடைய சிறப்பை கூறி இவ்வளவு சிறப்புமிக்க இறைவனை நாம் மறந்துவிட மாட்டேன் என்பதை தான் உறுதியாக சொல்கிறார். மறக்கிலேனோ என்று குறிப்பிடுகிறார், மறக்கிற்பேனோ என்று சொல்லுகிறார். காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னார்கள் என்று சொல்கிற போது, காசனை என்றால் செல்வம் என்று பொருள்பட சொல்லப்படுகிறது. காசனை என்றால், காசு என்று நாம் சாதாரணமாக செலாவணியை சொல்வதை விட காசனை என்றால் பெரும் செல்வம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வமாக விளங்குகின்ற சிவபெருமான், ஏன்னா இவரே தன்னுடைய நமது நாவுக்கரசரே திருத்தாண்டகத்தில் இரு நிலனாகி தீயாகிங்கிறதுல மாணிக்கம் வைரமாகி அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா. பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி என்ற அந்த பத்தியிலே வைரம்மாய் மாணிக்கம்மாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட காசனை கனலை கதிர் மாமணியே என்று குறிப்பிடப்படுகிற அளவிலே இறைவனை பெரும் செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவிலே, அதை தான் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா, இறைவனை வழங்கக்கூடியவர்கள், இறைவன்னா சிவபெருமான் மட்டும்தாங்க. இறைவன் என்ற சொல்லக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். கடவுள் கடாவி உள்ளத்திலே அமையக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை கூட நம்ம வணங்குகிறோம். ஏன்னா உள்ளத்தின் உள்ளே வைத்து தான் வணங்கக்கூடியதாக விளங்குகிறது எல்லா கடவுளருமே. ஆனால் இறை என்றாலும் பெருந்தெய்வம் என்றாலும் பிறவா யாக்கை பெரியோன் என்று சொன்னாலும் இரு கரங்கள் சேர்ந்தறியான் என்று இந்த சொல்லுக்கெல்லாம் பொருள்பட விளங்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே. அப்படிப்பட்ட இறைவன் காசனை கனலை கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் என்றால், காசு போன்ற, அதாவது பெருஞ்செல்வம் போல விளங்குகின்ற சிவபெருமானுடைய கனல் என்று சொல்கிற போது தீப்பிழம்பாக விளங்கக்கூடிய, ஜோதிமயமாக விளங்கக்கூடியவர் இல்லையா இறைவன். அப்படிப்பட்ட அவர் கதிர் மாமணி ஜோதி பிழம்ப கோடி சூரியன் உதித்தார் போல் காணப்படுகிற ஒரு கண்ணே நமக்கு கூசுகிற அளவில் இருக்கும். ஒரு சூரியனை பார்க்குறப்பவே நமக்கு அப்படி தான் இருக்கும். கோடி சூரியன் உதித்தார் போல் அப்படின்னு சொல்கிறச்ச இறைவனுடைய திருமேனியாது பொன்னார் மேனி என்று சொல்லக்கூடிய அளவில் ஜொலிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கதிர் மாமணி தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் என்றால், தேசனை என்றால் இந்த உலகம் முழுக்க பாவிக்கக்கூடியவர். தேசம் என்று நாம் ஒரு நாட்டை மட்டுமே குறிப்பிடக்கூடிய அளவில் பேசுவோம். ஆனால் தேசாந்திரம் என்று சொல்லுகிற பொழுது அது உலக அளவில் உள்ள எல்லா இடத்திற்குமே பொருத்தமாக உள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் தேசனை புகழார் சிலர் தென்னர்கள் என்றால், யார் இறைவனுடைய சிறப்பை பற்றி அறியாதவர்களோ அவர்கள் இறைவனை பற்றி சிறப்பினை பேச மாட்டார்கள். அவங்க தான், ஏன்னா அறிந்து கொண்ட ஒன்றை நாம் பேசாமல் இருக்க முடியாது இல்லையா. நன்றாக உணர்ந்த ஒன்றை உணர்ந்து கொள்ளணும். இறைவனை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. அவருடைய அருளிப்பாடை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கருணையை, ஆற்றலை, அவருடைய சிறப்பை எல்லாம் நாம் உணர்ந்தால் தான் நமக்கு தெரியும். இறைசக்தி என்பது நமக்கு கிடைக்கிறது மனித அளவில் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொருத்த எடுத்து சொல்லி இப்படி நடந்ததான் அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய அறிவுக்கு எட்டவே எட்டாது. ஏன்னா அவர் பேரறிவாளன். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் பேரறிவாளன், நம் சிற்றறிவு உள்ளவர்கள். அதனால் நமக்கு உணரும் சக்தி இறைவன். அதனால தான் அவர் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்கிறார். இறைவன் நமக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி உணர்த்தியும் அறியாதவர்கள் அவரை பற்றி பேசாதவர்களாக இருப்பார்கள். அது ஒரு அவர்களுக்காக இறைவன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உணர்த்துவார் என்பது உண்மை. ஆனால் அதுவரை அவர்கள் அவரை பற்றி அறியாமல் இருப்பார்கள். நாமமே நம்ம நினச்சி பார்த்தா நமக்கே தெரியும். ஒரு காலகட்டங்களில் தான் நம்ம இறைவனை நோக்கி ஓடி வந்திருப்போம் இல்லையா. எப்பொழுதுமே சிறு குழந்தையாக இருக்கையிலேருந்து தெய்வ பக்தி இருந்திருக்கும், அம்மா அப்பா வளர்த்திருப்பாங்க. அதெல்லாம் நாம் இந்த ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மா ஏதாவது ஒரு சூழலில் தான் இறைவனை பற்றி கொண்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தான் அவர் என்ன சொல்கிறாரு, தென்னர்கள் என்றால் புகழாமல் இருப்பவர்கள், இறைவனை பற்றி தெரியாமல் அறியாமல் இருப்பவர்கள் என்று சொல்லி, மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனை இனி நாம் மறக்கிப்பனை. மாசினை கழித்து என்று சொல்லுகிற போது, மாசு என்று சொல்லக்கூடிய அளவிலே, அதாவது உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர் சொல்லுவார் இல்லையா. அதே போல் கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்கிறார். இந்த உடலானது பஞ்சபூதங்களிலால் ஆனது தான், அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். நமக்கே தெரியும் இந்த உடம்பானது, இந்த மேனியானது, நம்மளுடைய இந்த உடம்பானது எவ்வளவு கழிவுகளை
வைத்திருக்கிறது என்பதில் உடல் ரீதியாகவும் அதே சமயம் மன ரீதியாகவும் கழிவுகளை உடையது தான். நம்ம முழுமையாக நம்மளோட உள்ளம் வந்து சுத்தமாக இருக்குமா அப்படின்னா அது வந்து முழுமையாக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அது ஏதாவது ஒரு தாக்கத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது நல்லவையாகவும் இருக்கும், தீயவையாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற இந்த உள்ளத்தினில் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்ல எம்பெருமான். நம்மளுடைய மனதில் வந்து இறைவன் அமர்ந்து கொண்டார் என்றால் நம்முடைய மனதானது உள்ளமானது மாசு என்பது இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானுங்கிறது அதே பொருள் தான் படுகிறது. இந்த கள்ளமாக இருக்கின்ற இந்த உடலில் வந்து கட்டளிக்க வல்லவன், கட்டளிக்கனா அதை வந்து கழித்து நமக்கு நல்ல இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருனாலையும் முடியாது. இந்த வல்வினைகளை தீர்க்கக்கூடியது மாசற்ற ஜோதியாக விளங்கக்கூடிய இறைவனால் தான் முடியும். அதனை மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்லையம் ஈசனை இனி நான் மறக்கிற்பனே என்று கேட்கிறார். அப்படி சிறப்பு வாய்ந்த இறைவனை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பத்தியிலையுமே அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு நாவுக்கரசர். ஏன் அப்படின்னா அவர் மறந்துட்டு சமணத்திற்கு போனவர் இல்லையா. சைவத்தினுடைய உள்ளார்ந்த சிறப்பினை அறியக்கூடிய திறன் இல்லாததுனால அவர் என்ன பண்ணார், நமக்கு வழிகாட்டியாக இந்த ஏன்னா அவருடைய இழப்பு அதிகம். தாயை இழந்து தந்தை இழந்து சகோதரியும் ஒரு திருமணமாகாமலே கைம்பெண்ணாக வாழ்க்கை நடத்துகிற சூழ்நிலையில் அவர் வந்து குழப்பத்திற்கு ஆளாகுகிறார். ஊழ்வினை வந்து உறுத்தும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதன் காரணமாகவும் அவர் என்ன பண்ணிடுறாரு, சமணத்திற்கு போகிறார். அதன் பிறகு இறை அருளை பெரும் பொருட்டு இறைவனாலே சோதிக்கப்பட்டு மீண்டும் திரும்பி வந்த பிறகு அவரை பற்றி சிறப்பி பாடுகிறது. இனி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாரு, நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. மறந்து தானே போயிடுறாரு. அதனால் நான் இனியும் மறக்க மாட்டேன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். புத்திக்கு விளக்காய் புராணனை சந்திக்கன் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டனை மறப்பனே. புத்திக்கு விளக்காய் புராணனை, புத்திக்கு என்று சொல்கிற போது நம்ம அதான் நம்ம முன்னாடி சொன்னது போல் நம்ம வந்து சிற்றறிவு உள்ளவர்கள் எல்லாமே புரிந்து கொள்ள முடியாது. அவ்வை பாட்டி சொன்னது போல் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது வந்து கல்விக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. என்னென்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறதே இந்த ஒரு மேசை நமக்கு தெரியுது, அதோட சத்தம் கேட்குது. ஆனால் என்ன, இது எப்போ செய்யப்பட்டது, எங்கே வாங்கப்பட்டது, இது மாதிரி செய்தியெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு சாதாரண மரம் மேசை பற்றியே நமக்கு தெரியலை. இப்போ இறைவனை பற்றி எப்படி முழுமையாக நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும்? ஒரு நிமிட நேரங்களிலும் சனப்பொழுதிலும் இறைவனை பற்றிய சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்படி யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க முடியாது என்றாலும் கூட அதற்கென்று ஒரு நியமம் வைத்துக்கொண்டு இந்தந்த நேரத்திலாவது நாம் இறைவனை நினைக்க வேண்டும் என்று, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அதிகாலையாக இருந்தாலும் சரி, இரவு. இன்னும் சொல்லப்போனால் இறைவன் வந்து மாலை நேரத்திற்கு பிறகு தான் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம பிரதோஷ வேலையாக இருக்கும். அதை கடந்த சிவராத்திரி இரவு நேர வழிபாடெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுவது. இறைவன் நள்ளிரவில் நட்டம் பயிலும் நாதன் இல்லையா, நற்றம் பயிலும் நாதன் என்பதனால் நம்ம வந்து அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா. நம்ம பூஜை செய்கிறதுக்கே வந்து காலையில் ஒரு நேரம் மாலையில் ஒரு நேரம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக உங்களுக்கு தியானம் செய்வதற்கே என்ன சொல்கிறாங்க, ஒரே இடத்தில் உட்காரணும் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் இந்த உடலானது அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதனுடைய உள்ளார்ந்த செயல் ஆற்றல் எல்லாமே அந்த இடத்துல பதிஞ்சிரும். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க பாருங்கள், ஒருத்தருடைய காலணியை இன்னொருத்தர் அணியக்கூடாது. ஏன்னா நம்மளோட அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க, நரம்பு இருக்கிறது வந்து மூளையிலேருந்து நரம்பு வரைக்கும் நமக்கு வரும், பாதத்தில் இருக்கிற நரம்பு வரைக்கும் செயல்படும், அதனால் நமக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய அத்தனை சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்தனையுமே என்ன பண்ணணும்னா பாதத்தில் வந்து இறங்கி காலணியில் இறங்கக்கூடியது. அதனால தான் மற்றவர்களுடைய காலணியை நாம் அணியக்கூடாது. உடைகள் கூட அப்படி தான், நாம் என்ன உடை அணிகிறோமோ அதற்கு தகுந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்ம வந்து அதில் பதிஞ்சிரும். அப்படிப்பட்ட வல்லமையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும் அப்படின்றது சொல்கிறதுக்கு என்னென்னா எல்லாமே நம்மளுடைய மனதிலும் சிந்தனையிலும், இன்னும் சொல்லப்போனால் சித்தத்தில் பதியக்கூடியது. சித்தத்தில் ஏதாவது ஒன்று பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க, ஒரு பிறவிக்கு அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் 3 பிறவிகளுக்கு தொடரும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிறவியில் கல்வியானது சிறந்த அளவில் நாம் கற்றுவிட்டோம் என்றால் அது அறிவார்ந்த செயல்பாடு எல்லாமே
மூன்று பிறவிக்கு அது தொடர்ந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற போது சித்தம் என்பது வேறு, புத்தி என்பது வேறு. ஆனாலும் இங்கே புத்திக்கு விளக்காய் பிராணனை என்றால் புத்தி என்பது என்ன, சித்தம் என்பது பேரளவில் இருக்கக்கூடியது. நம்ம புத்தியை சரி செய்தாவே அது தானாகவே வந்து சித்தத்தில் பதிந்துவிடும். அதனால தான் புத்தியை செயல்பாடாக நல்ல செயல்பாட்டிற்கு வைத்திருக்க வேண்டும். அதற்கு விளக்காக விளங்கக்கூடியவன் இறைவன். விளக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து இருளை விளக்கி விட்டு விளக்கக்கூடியது தான் விளக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற இருளை விளக்கக்கூடிய விளக்காக விளங்குபவன் சிவபெருமான். அவர் வந்து அந்த புத்திக்கு விளக்காக விளங்குகின்ற புராணனை சந்திக்கண் நடமாடும் சதுரனை. சந்திக்கண்ண மாலை நேரமாக தான் நம்ம முன்னாடி சொன்னது போல் இரவு தொடர்ந்த மாலை நேரத்துக்கு அப்புறம் தொடர்கின்ற விடிகாலை வரைக்கும் நம்ம வந்து நடனமாடுகின்ற சதுரனை என்று சொன்னால் வேதத்திற்கு உரியவன். வேகம் 4 வேதத்திற்கு உரியவனை நடமாடும் சதுரனை. அந்திவண்ணனை ஆரளல் மூர்த்தியை. அந்திவண்ணன் என்றால் பொன்னார் மேனியன் என்று சொல்லக்கூடிய அளவிலே மாலை நேரத்து பொன்னிறமாக விளங்கக்கூடியது சூரியனுடைய வெளிச்சம் போல ஜொலிக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால் அந்திக்கண்ணன் ஆரளல் மூர்த்தியை என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த இறைவனை வந்து என் உள்ளம் கொண்டானை மறப்பேனோ என்று சொல்லுறோம். இறைவன் வந்து அழைச்சிக்கிட்டு வர்றதே யார், அவருடைய தமக்கையார்கிட்ட திலகவதி அம்மையார்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வர்றேன் சமணத்திலிருந்து சைவத்திற்கு என்று சொல்லுகிற போது இறைவன் எப்படி எதிர்கொண்டு அழைத்தாரோ மாணிக்கவாசரை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறையிலே, அதே போல தான் இங்கேயும் திருவதிகை வீரட்டணத்தலத்தில் இருந்து அவரை வரவழைத்து தான் அந்த பாடலை கேட்டு அவருக்கு திருநாவுக்கரசு சென்ற பதிகத்திற்கு பிறகு, அதாவது கூற்றாயினவார் என்ற பதிகத்தை கேட்ட பிறகுதான் இறைவன் வந்து அவருக்கு திருநாவுக்கரசு என்ற நாமம் மன்னுக என்று சொல்கிறார். ஒருத்தருக்குமே இறைவன் வந்து எதிர்கொண்டு அழைக்கக்கூடியவர். நம்மை போல சிற்றறிவு உள்ளவர்களுக்கு தான் இறைவன் எங்கே இருக்கிறாரு, எப்போ வருவார், என்ன செய்வார் அப்படின்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. அதனால் இருக்கிறாருன்ற நம்பிக்கையோடு மட்டும் நம்ம நடமாடி கொண்டிருந்தாலே அவர் வந்து என்ன செய்வார், நம்மளுடைய வினைகளுக்கு தகுந்த மாதிரி கருணை காட்டி நம்மை வழி நடத்தி செல்லுவார். அதை தான் வந்து என்ன சொல்கிறாரு, அந்திவண்ணனை ஆரளல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டவன் வந்து தான் சொல்கிறாரு. ஏன்னா வயிற்று வலி என்பது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோதனையை செய்து தான் இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வயிற்று வலி வந்து ஏன் கடுமையான வயிற்று வலி வருகிறது என்று சொன்னால் அதுவுமே இறைவனுடைய சக்தியினால தான் அவருக்கு வருது. அதனால தான் மனம் திருந்தி திரும்பவும் சைவத்திற்கே வருகிறார். அதை தான் இங்கே வேறு மாதிரியாக வந்தியனை உள்ளம் கொண்டானை மறப்பேனோ என்று சொல்லி ஈசன் என்றும் அரற்றுவன் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறப்பிற்பேனோ என்று சொல்கிற போது ஈசன் என்றும் அரற்றுவன். ஈசனே என்று நம்ம வந்து என்னென்னா ஈசன் என்ற சொல் ஏன் மிக ஒரு உன்னதமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமங்களிலே ஒன்றாக இருக்கின்ற இந்த ஈசன் என்ற பெயர் பஞ்சபூதங்களில் ஒரு பூதத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. நிலம் நீர் காற்றுன்னு அதில் வாசம் செய்கின்ற சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி பார்க்கிற போது விசும்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் ஈசன். ஏன் ஈசன் என்றால் உன்னதமாக இருக்கிறது என்று மேலும் நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது என்ன தெரிகிறதுனா, வானத்தை வந்து நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும். அதை வந்து தொடவோ அதை வந்து எதுவும் செய்யவோ எதுவுமே முடியாது. வானுலகம் அப்படின்னு சொல்கிறதோ விண்ணுலகம் சென்றார் என்று சொல்கிற போதோ இந்த ஆத்மாவானது எந்த ஜீவனாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், எந்த ஜீவனாக இருக்கட்டும், அப்படி ஆத்மா வந்து மேலே செல்றதுனால விண்ணுலகம் என்று சொல்லுகிறோமே தவிர அதற்கிடையில் அவங்க ஆவி லோகம் என்னென்னமோ 7 லோகம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். ஆவி லோகத்தில் இருக்கிறாங்க, பித்ருலோகத்தில் இருக்காங்களாம் சொல்லுவோம் பாருங்கள். அதுக்கு மேலாக இருக்கக்கூடியது விண்ணுலகம். இந்த விண்ணுலகத்திற்கு மன்னனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அப்போ வியாபித்து இருக்கின்ற இந்த நம்ம வந்து நீரை வந்து பார்க்கலாம், தொடலாம், தீயை கூட பார்க்கலாம், மன திட்பம் இருந்தால் தொடலாம், காற்றை உணரலாம். அதுபோல் ஒளி ஊறு ஓசை என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கண்ணால் பார்க்க மட்டுமே முடியும். இந்த இடத்தில் முடிகிறதோ, இந்த இடத்தில் தொடங்குகிறதோ, இந்த இடத்தில் தொட்டு பார்க்கலாமா என்றெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடியது இந்த வானம். அந்த வானம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தில், விசும்பு என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தில் வியாபித்திருப்பவன் தான் ஈசன் என்ற பெயர் கொடுக்கிறான் சிவபெருமான். ஏன்னா ஒரு இடங்களிலும் ஒரு புராண காதைகள் நமக்கு இறைவன் வந்து ஒரு திருநாமத்தில் பாவிக்கப்படுகிறார். அந்த வகையில் தான் இது வந்து ஈசன். அதனால தான் ஈசன் என்றால் உயர்ந்தது. மேலும் இன்னும் பாருங்களேன், நம்ம வந்து சிவன் கோயில் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே போயிட்டு வந்தீங்க? சிவன் கோயிலுக்கு. அதை அடுத்து வேறு எதாவது சொல்கிறோன்னா ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவோம். வேறு எந்த பேரும் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே போல்
யாராவது முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் யாராவது வணங்கிற திருத்தலத்தை ஈஸ்வரம் என்று தான் சேர்த்து சொல்லுவாள். அகத்தீஸ்வரம், இந்திரலிங்கு, அதாவது யார் பாவிக்கிறாங்களோ அவங்களோட பேரை சேர்த்து ஈஸ்வரன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஈஸ்வரர் பட்டம் மிகப்பெரியது இல்லையா? இறைவனுடைய திருநாமங்களிலே ஈஸ்வரன் என்பது மிகப்பெரியது. அதனால் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றிங்கிறார் மாணிக்கவாசகர் இல்லையா? அதுதான் இதையும் இவர் ஈசன் ஈசன் என்று அரற்றுவன். ஈசன் ஈசன் என்று சொன்னாலே சிவசிவ என்றாலும் ஈசன் என்றால் அதாவது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாதவர். அது மட்டுமல்ல, கருணை உள்ளவர் என்பதற்கு ஈசன் என்றால் கருணை உள்ளவர் என்றும் ஒரு பொருள்பட சொல்லப்படுகிறது. ஈசன் தான் என் மனத்தில் பிரிவு இளன், மனத்தோடு மனதாக ஒன்றிவிட்டார். ஏன்னா பட்ட பிறகு கிடைக்கின்ற ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பை சுடும் அப்படின்னு சொல்கிறத விட அது சுற்றுச்சுன்னா தான் நமக்கு இன்னும் அறிவில் இதாகும். அதுபோல் சமணத்திற்கு சென்ற பிறகு அந்த வயிற்று வலி மீண்டும் சைவத்திற்கு வந்த பிறகு தான் அவருக்கு முழுமையாக இறையை பற்றி தெரிகிறது. அதனால் ஈசன் என்னோடு மனத்தின் பிரிவின்றி இருக்கக்கூடியவன், ஈசந்தனையும் என் மனத்திற்கொண்டு ஈசந்தனையும் யான் மறப்பிப்பேனோ, அப்படிப்பட்ட இறைவனை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் மறக்கிறதுக்கு வழி கிடைக்குமா அவருக்கு? ஏன்னா அவர் பட்டிருக்க பாடு அப்படி இல்லையா? அந்த சமண மதத்திலிருந்து இங்கே வருவதற்கு துடித்து ஓடி வருகிறார் தன்னுடைய தமக்கையை பார்ப்பதற்காக. மேலும் என்னென்னா, தமக்கை எங்கே இருக்கிறாருன்னா சைவத்தை பின்பற்றி இருக்கிறார். இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல பிடிச்சவங்க இருந்தால் கூட நமக்கு பிடிக்காது, பிடிக்காத ஒரு இடத்துல பிடிச்சவங்க இருந்தால் கூட பிடிக்காது. ஆனால் சைவத்தில் இருக்கிறார் தமக்கை என்று தெரிந்தும் ஏன் ஓடி வருகிறார் என்றால், தமக்கையை பார்க்க வேண்டும் என்பதோடு சைவத்தில் இருக்கின்றதான் அவரை இழுத்து கொண்டு வருகிறது, சைவம் தான் இழுத்து கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் தன்னை அரித்தது அறிந்தனை, ஈசன் சேவடி ஏற்றம் பெற்றதால் ஈசன் சேவடி ஏத்தப் பெற்றேன், இனி ஈசன் தன்னையும் யான் மறக்கின்றேனே என்று அடுத்த பத்தியிலே சொல்லியிருக்கிறார். ஈசன் என்னை அரித்தது அறிந்தனன், ஈசன் அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதற்கு பொருள்பட மாணிக்கவாசகர் சொன்னது போல, ஈசன் என்னை அறிந்தது அறிந்தனன், இறைவன் தான் என்னை முழுமையாக அறிந்து கொண்டு என்னை அழைத்து வந்தார். ஈசன் சேவடி ஏற்றம் பெறுதலால், ஈசன் சேவடியை பற்றி உயர்வாக நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஈசன் சேவடி ஏத்தப் பெற்றேன், இனி ஈசந்தனையும் நான் மறக்கிறேன். ஈசனுடைய அந்த திருவடியை நான் பெறுவதற்கு காரணம் ஈசன் என்னை ஏற்றுக்கொண்டார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் இமைப்பொழுதுன்னு அந்த வரிகளுக்கு ஏற்ப நாமளாக நினச்சிட்ருக்கோம் இறைவனை. யாராவது நினச்சிட்ருக்கோமா இமைப்பொழுதும் நீங்காதான் நெஞ்சில் அப்படின்னு சொல்கிறோமே, அது எதன் காரணமாக அந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஈசன் என்பவனை, இறைவன் என்பவனை நாம் வணங்குகிற அந்த நேரம் அவரை தொடர்கின்றோம், அவரை பின்பற்றி அவர் பின்னாடியாக நம்ம செல்லுகிறோம் என்பது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த இரும்பு காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் மிக அருமையாக விளக்கம் சொல்லியிருப்பார்கள். இரும்பும் காந்தமும், இரும்பு தான் இரும்பை காந்தம் தான் இழுக்குமே தவிர இரும்பை காந்தத்தை இழுக்காது. அப்போது இங்கே காந்தமாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். நாம் அந்த ஆத்மாக்கள் தான் இரும்பாக இருக்கிறோம். எப்போ அது ஈர்க்கும் அப்படின்னா, சரியான நேர்கோட்டிற்கு செல்லும்போது தான் இழுத்துக்கொள்ளும் இல்லையா? அப்போது நாம் எப்பொழுதும் நம்ம சிந்தனையில் இறைவனை நினைத்து கொண்டிருந்தால், இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படிங்கிறப்ப, இமைப்பொழுதும் இல்லாமல் நாம் இமைப்பொழுது கூட இல்லாமல் அவருடைய சிந்தனையிலே இருக்கிற போது அவர் நம்மை பற்றி கொள்வார். அந்த பொருள்பட தான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க என்ற மாணிக்கவாசகருடைய வரிகள். அதே போல் இங்கே இவர் ஈசன் சேவடி ஏத்தப் பெற்றேன், ஈசன் சேவடி ஏத்தப் பெற்றதலால் ஈசன் சேவடியை ஏற்றுக்கொண்டேன். ஈசன் என்னை ஏற்றுக்கொண்டார் என்றால் காரணம், நான் அவரை எண்ணுகிறேன், அவர் என்னை எண்ணிக்கொள்கிறார். அதுதான் என்னென்ன திருக்கோவையரில் நாயகன் நாயகி பாவம் இல்லையா? நாயக நாயகி என்ற பாவத்தில் பார்க்குற போது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் தன்னை பெண்ணாக பாவித்து மாணிக்கவாசகர் ஏலோ எம்பாவா என்று இறைவனை அவரையும் ஆண் பெண் ஒரு உறவு நிலையில் பாடியிருப்பார். திருக்கோவையெல்லாம் அப்படி தான் வரும், திருவெம்பாவையிலையும் அப்படி தான் வரும். அதனால் இவரும் என்னென்னா, நாங்கள் ஒன்றாக கலக்க பெற்றோம் என்ற அளவில் சொல்லி, தேனை பாலினை திங்களை ஞாயிறை வான வெண்மதி சூடிய மைந்தனை மேனிலானை மெலிவு செய்தி அழலும் ஞானமூர்த்தியை யான் மறக்கின்றேனும். தேனை பாலினை திங்கள் ஞாயிறு என்று சொல்கிறது தேன் பால் எப்படின்லாம் சொல்கிறது என்னென்னா, இது சாதாரண ஒரு பொருள் தானே. நம்ம அன்றாடம் உணவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேன் பால் என்று சொன்னாலும் கூட அதனுடைய சிறப்பு என்பது வேறு. நம்ம சோறு அப்படிங்கிறத சாதாரணமாக எல்லோரும் நம்ம சாப்பிட்றது தான்.
ஆனாலும் இன்றைக்கு ஏதோ காலகட்டம் வந்ததுனால பல உணவுகளை உண்ணுகிறோம். ஆனாலும் இந்த பாலுக்கும் தேனுக்கும், பாலில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ பாலெல்லாம் வந்துருச்சு, நமக்கு ரெடிமேடெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்திருக்கு. தேனில் கூட கலப்படமெல்லாம் வந்திருக்கு. நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். உண்மையாலுமே இருக்கக்கூடிய தேனுக்கும் பாலுக்கும் இணையானது எதுவுமே கிடையாது. அதனால தான் அபிஷேகத்துக்கு அதை நம்ம முக்கிய பொருளாக பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட சிறப்பினை மிக்க இறைவன் திங்களை ஞாயிறை வான வெண்மதி சூடிய மைந்தனை, திங்களையும் ஞாயிறையும் இரு கண்களாக கொண்டிருப்பவன் சிவபெருமான். வலது கண்ணாக சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் பாவிக்கப்படுகிறது. அதே போல வெண்மதி சூடிய மைந்தனை என்று சொன்னால், மைந்தன் என்றால் இங்கே மைந்தன் மகன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இருந்தால் உயர்வான சொல்லாக சொல்லப்படுவது வெண்மதி சூடிய மைந்தனே. வேணிலானை மெலிவிசை தீ அழல் என்று சொன்னார். மேனிலானை என்றால் வேணி என்று சொல்லக்கூடிய அளவிலே அதாவது வெம்மையானவன் தன்மையானவன் சொல்லுவோம் பாருங்கள். ஒளியானவன் இருளானவன் எல்லாமே இறைவன் தான். நம்ம இருள்னா இருட்டுனா இறைவனா அப்படின்னு கேட்கணும். எல்லாத்துலேயுமே அவன் இருக்கிறான். ஏன்னா இருளாக இருந்து இருள் விலகினா தான் ஒளி வருது என்பதை நம்ம உணர்த்தக்கூடியவன் இறைவன். அதனால் வேணிலானை என்று சொல்லுகிற போது தன்மையானவன் என்று பொருள்பட மெலிவிசை தீ அழல் ஞானமூர்த்தியை யான் மறக்கில்லேனோ என்றால், வேணிலானை மெலிவிசை தீ அழல் என்றால் அந்த மேனியில் இருக்கின்ற நம்மளுடைய உடலில் இருக்கின்ற உடல் என்று பார்க்கிற போது இருக்கின்ற அந்த துன்ப நிலையும், துன்பம் என்று சொன்னால் நம்ம என்னென்ற உடல் நோய் வருவது இருக்கும், இல்லற வாழ்க்கையில் இருக்கும், எல்லாமே இந்த உடல் தானே பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இடத்திலும் சரி, அதனை அடுத்து நமக்கு வல் வினைகளையும் சரி மெலிவு செய்யும் தீ அழல் உதவன். அதாவது பிறப்பறுக்கும் பெம்மான் இல்லையா? நம்மளுடைய பிறப்பினை அறுத்து நம்ம வல்வினையை அறுத்து, என்றைக்கு வல்வினைகள், அதாவது நல்வினை தீவினைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் மேலானது வல்வினை. ஏன்னா தீரவே தீராது. அதனால் நம்ம அல்லல் உழுகிறோம். இடையூறுனால் வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்கிறது என்கிற போது கை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் எதுனா சிவபெருமான் தான். நம்ம நிறைய இதை சொல்லலாம். காக்கும் கடவுள் இருக்கிறாரு, படைத்தவர் இருக்கிறாரு, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. எனக்கு வேண்டுகிற போது அதாவது தான் நான் நிறைய தடவை நான் அங்கேயும் சொல்லியிருக்கிறேன். குலதெய்வம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் தான், அது வேறு யாரும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வருகிறார்கள். அதனால தான் நம்ம வீடுகளில் ஏதாவது வேண்டாத நடந்ததுன்னா குலதெய்வத்தை போய் வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ குறியெல்லாம் பார்க்குற வழக்கமும் நமக்கு உண்டு. அப்படி பார்க்குற போது என்ன சொல்லுவாங்க, குலதெய்வ குத்தம் அப்படிம்பாங்க. எந்த இடத்திலும் முருகருடைய குத்தம், விநாயகர் குத்தம் அப்படிலாம் நமக்கு யாரும் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பகுதியாக ஏதாவது வேண்டுதல் இருக்கான்னு கேட்பாங்க. முருகனுக்கு எதாவது வேண்டியிருக்கீங்களா, குறை காட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த குறைகளையும் அவர் காட்டவே மாட்டார். நம்மளுடைய வல்வினைக்கு ஏற்பு தான் அவர் நம்மளை இட்டு செல்லுகிறார். அதனால் நமக்கு ஏதாவது நடக்கிறது என்று சொன்னால் அது நாம் செய்த வினையின் காரணமாக தவிர இறைவன் நம்மை அதை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதை உணர்கின்ற நேரத்திலே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ தான் நம்மளுடைய வினைகள்லாம் அறுக்கப்பட்டு வீடு பேறு முக்தி என்பதெல்லாம் கிடைக்கிறது. முக்தி என்பது வேறு, வீடு பேறு என்பது வேறு. முக்தி என்பது இன்னும் சொல்லப்போனால் இறையடி சேர்ந்தார் அப்படின்னு நம்ம போடுறோம் பாருங்கள். இறையடி சேர்ந்தார், சிவனடி சேர்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் சிவ பதவி அடைந்தார்னு வேறு, அங்கேயும் பதவி எழுத்துட்டு வந்துடுவோம். சிவ பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சிவலோக பதவி. ஆமாம். அதனால் என்னென்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு பிரிவினை இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம இந்து மத கடவுள், அதாவது இந்துக்கள் என்று சொன்னால் அது பெரும் பகுதியாக இருக்கக்கூடியது. அதிலும் சைவம் என்று சொல்கிற போது அதை கூட ஒரு பிரிவாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட சில அடியார்கள் என்பதை விட சில பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்வ கோளாறில் தவறான செய்திகளை அவங்களுக்கே தெரியாமல் தான் சொல்லுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. இன்றைக்கு நடந்த ஒரு இதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நாவுக்கரசர் அருளிய திருநீற்றுப்பதிகம்னு இருந்தது. நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஏன்னா நாவுக்கரசர் திருநீற்றுப்பதிகமாக நம்ம இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியலை போல இருக்குது, இப்படி ஒரு மடமாக இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லி உள்ளார்ந்து பார்த்தா அவங்க என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க. நமக்கு திருநீற்றுப்பதிகம் என்றாலே நின்ற சீர் நெடுமாறனை ஞானசம்பந்தர் கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி வெப்பு நோயை நோக்கியே தான் திருநீற்றுப்பதிகம் நம்ம சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இணையத்தில் நீற்றறையில் அவர் இருந்தபோது பாடிய மாசில் வீணையும் மாலை மதியமும் அதை தான் திருநீற்றுப்பதிகம் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவோம், நாம் இப்போ நானாகவே இருக்கட்டும், இதில் ஈடுபாடு இருந்து இறை அருளால் நான் இதில் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் தெரியுது, இல்லைன்னா அதுதானே திருநீற்றுப்பதிகம்னு இருப்பேன் நான். அதனால் அது மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறதுன்னா, தெரிந்த விஷயங்களை, உண்மையான விஷயங்களை, அது இறைவனை பற்றி. மற்றது மனித வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எத்தனையோ பொய்யுரைகள் இடத்திற்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம்.
ஆனால் இறைவனை பற்றிய செய்திகளை மட்டும் நம்ம வந்து உண்மையானதை பதிவு பண்ணணும். அதான் பின்னாளில் வருகின்ற சந்ததிகளுக்கு சிறப்பான வழிகாட்டலாக இருக்கும். அது மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் கூட சொல்லப்போனால் 7ஆம் திருமுறை ஞானசம்பந்தர் எழுதினதுன்னு கூட ஒரு இதில் நான் படித்தேன். 7ஆம் திருமுறைன்னு சுந்தரர் கொடுத்த 7ஆம் திருமுறையை இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அதனால் வந்து சிறப்பாக சொல்லக்கூடிய, இப்போ நாமளுமே வந்து வயதானவர்கள்லாம் இங்கே வர்றோம் அப்படின்னாலும் நம்மளால் முடிந்த வரைக்கும் வெளியில் சொல்லுகிற செய்திகளை, இறைவனை பற்றிய செய்திகளை முழுமையாக உண்மையாக சொல்ல வேண்டும். அதை தான் வந்து நம்ம வந்து பிறப்பெடுத்ததுக்கு காரணம் 2. ஒன்று என்னென்னா, நம்மளோட உயிர் உய்யும் பொருட்டு வல்வினை தீர்ந்து இறைவனடி சேர்வதற்காக தான் இந்த உயிரை நம்ம வந்து இந்த பிறப்பெடுத்திருக்கோம். இன்னொன்று அவரை பற்றிய சிறப்புகளை சொல்வதற்காகவும் நாம் எடுத்திருக்கோம் என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து பார்க்கிற போது, தேனை பாலினை திங்கள் ஞாயிறை வான் வெண்மதியை சூடிய மைந்தனை வேணிலானை அதான் செய் தீ அழல் மெலிவு செய் தீ அழல் என்று சொல்லுகிறார். ரோதனம் என்று சொல்லுகிற போது கூட ருத்ரன் என்ற அம்சத்திலே இறைவன் வந்து வருகிறார் இல்லையா? மும்மூர்த்திகளிலே பிரம்மதேவன், திருமால், ருத்ரன் என்று சொல்லுகிற போது ரோதனம் என்ற பொருள்படுகிறது. ரோதனம் என்றால் நம்ம பேச்சு வழக்கில் பாருங்கள், இவனோட பெரிய ரோதனையாக போச்சு அப்படிம்பாங்க. அதை கேட்டிருப்போம் நாம். அதுபோல் ரோதனம் என்பது நமக்கு வருகின்ற இன்னல்கள், இடையூறுகள், அதை தேய்த்து ரோதனம் என்ற அளவிலே தேய்த்து நமக்கு வினையை கழிக்க வைப்பவன் தான் ருத்ரன். அதனால தான் ருத்ரன் என்று சொன்னாலே நம்ம பழி வாங்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வருது. இன்னும் சொல்லப்போனால் சங்க காலத்தில், அதாவது ஆதி காலத்தில் மலைவாழ் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இடி இடிக்கிறது, மழை பெய்கிறது அப்படிங்கிறப்போ அந்த ருத்ரன் வந்து வருகிறான், நம்மளை பழி வாங்க வருகிறான். இடி இடிக்கிற போது அவருடைய நடமாட்டம் இருக்கிறது என்றும், மழை அதிகமாக பெய்கிற பொழுது அவர் அது வழியாக நம்மை பழி வாங்குகிறார், நம்மளை வந்து உய்ய வைக்கிறார் என்று அந்த மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம், மழை அதிகமாக வருது, மழை வர வேணான்னு சொல்கிறோம் இல்லையா? மாமலை போட்டுறதுன்னு சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையாக வரக்கூடியதாங்க. நாம் சில விஷயங்களை நாமளாகவே செய்துக்கிட்டு இயற்கை புறம்பாக சொல்லிக்கொண்டும் மழை உருண்டுது, மலையிலேருந்து மழை உருண்டுக்கிட்டு இருக்குது, மழை அதிகமாக வருது, இங்கே போகுது அங்கே போகுது நம்ம சொல்கிறோம் பாருங்க. எல்லாமே இறைவன் நம்ம கொடுத்த கொடை தான். அதை புரிந்து கொள்ளாமல் நாமளே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு மாறிவிட்டது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அதே சமயம் பார்க்கிறப்போ இங்கே என்னென்ன மெலிவு செய்யக்கூடியவன். பிரளயம் வருது அப்படின்னா யுகத்தின் இறுதியாகத்தான் வருது பிரளயம் என்று சொல்லுவார்கள். இப்போ நமக்கு மழை பெய்கிறது, அதனால் வெள்ளத்தின் காரணமாக நிறைய மக்கள் அடித்து செல்லப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதுவுமே அதோட வினையின் காரணமாக தான் நடக்குது இல்லையா? வினையின் காரணமாக தான் அது கூட நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானமூர்த்தியை நான் மறக்கின்றேன். ஞானமூர்த்தி என்று சொல்கிறோம். ஞானமூர்த்தி என்று சொன்னாலே இறைவனைத்தான் குறிக்கும். ஏனென்றால் இறைவனுடைய 64 மூர்த்தங்களிலே ஒன்று தட்சிணாமூர்த்தி, ஞானத்திற்குரியவர் இல்லையா? அதனால் ஞானமூர்த்தியை நான் மறக்கின்றேன் என்று சொல்லுகிறார். மேலும் என்ன அப்படின்னா, கல்லணை கண்ணலை கரும்பு ஊறிய தேரலை மின்னனை மின் அணைய உருவனை பொன்னனை மணி குன்று பிறங்கிய எண்ணனை இனியான் மறக்கிற்பேனோ. கண்ணலை கரும்பு ஊறிய தேரலை என்று சொன்னால், கண்ணல் என்றால் கரும்பு என்றுதான் பொருள் இல்லையா? அப்போ கண்ணல் கரும்பு ஊறிய தேரல் என்று சொன்னால், கரும்பு வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று, இனிப்பான சாறை தரக்கூடிய ஒன்று நமக்கு தெரியும். ஆனால் அது ஊறியது பிறகு என்னென்னா, அது ஒரு மயக்கத்தை தரக்கூடியது. நம்ம கரும்பு அதிகமாக சாப்பிட்டோம் பாருங்கள், கிருகிருன்னு சுற்றுதோம் அப்படிமா குழந்தையிலேருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா. இன்னொன்று, அந்த ஜூஸை அதிகமாக குடித்தோம் அப்படின்னா, கரும்பு சாறு அதிகம் குடித்தோன்னா ஒரு மயக்கத்தை தரக்கூடியது. மயக்கத்தை தரக்கூடியது எது அப்படின்னா, தேரல் என்று சொல்லக்கூடிய கல்லுனா போதை, மது அப்படிலாம் அந்த வகையில் வரும். இருந்தாலும் இந்த கரும்பு சாறானது அதிகமான மயக்கத்தை தரக்கூடியது. அதுபோல் இறைவனுடைய திருநாமத்தையோ அவருடைய செயல்பாடுகளையோ அவருடைய கருணையோ ஆற்றலையோ அவர் நமக்கு செய்கின்ற அருளிப்பாடை நினைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கிறக்கம் வரும், மயக்கம் வரும், அவரோட ஒன்றி போயிடுறோம் இல்லையா? அவர் வந்து இனிப்பான பொருளோட இனிப்பு பொருளை சேர்த்தோன்னா இன்னும் தான் அதிகமாக மன அழுத்தங்கள் குறைவதற்கும் நம்மளுடைய மன செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நமக்கு வருவதற்கும். இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஒரு கோவிலுக்கும் ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள். அந்த வகையில் பார்க்குற போது எங்கள் ஊரில் சாந்தநாதேஸ்வரர் அதிகமாக நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த சாந்தநாதேஸ்வரருக்கு 108 தாமரை மலர்களால் மாலை அணிவித்தால் மனக்லேசம், அதாவது பைத்தியம் நம்ம நடைமுறையாக சொல்கிறோம் பாருங்கள், அது தீரும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கிறது. அது மாதிரி எதை செய்தாலும் எந்த வகையில் செய்தாலும் நமக்கு வந்து இறைவன் அருளிப்பாடு செய்வான். அது என்னென்னா, இந்த பொருளை கொடுக்கணும் அந்த பொருளை கொடுக்கணும்னு நம்ம பொதுவாக எல்லோரும் சொன்னாலும் நாம் மனதளவில் இறைவனை நினைக்கணும். அந்த நம்பிக்கை, இவர் நமக்கு காப்பாற்றுவார், இவர் தான் நமக்கு இறுதியாக நமக்கு வழிவகை செய்யக்கூடியவர் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம கேட்குறதே நடக்காது.
பெரும் விஷயமா இருக்கும், அவரை தான் நம்புனே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா காரணம் என்ன, நம்மளோட வினை தான் காரணமே தவிர இறைவனுடைய அருளிப்பாடு குறை கிடையாது. நம்ம வினையின் காரணமாக இந்த இடத்தில் இது நடக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டது. இப்போ விபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அது வந்து நம்ம கண்ணுக்கு தான் அது விபத்தாக தெரியுமே தவிர அது முன்னதாக எழுதப்பட்டது. இந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்டது. அதனால் விபத்துங்கிற வார்த்தை நமக்கு தான் உரியதை தவிர இறைவனுக்கு அல்ல. அவர் முன்னாடியே எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, நாம் தான் அதை தெளிஞ்சு போகணும். இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு தாங்க நம்ம புத்தியில் நம்ம ஏற்றிக்கணும், இறைவன் இருக்கிறான், நம்மை வழி நடத்துவான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அவர் நம்மளை வழி நடத்தி சென்று கொண்டே இருப்பார். எப்படி வந்து எழுதப்பட்டது மாறுமா என்று கேட்டால் மாறும், மாறி இருக்கிறது. மார்கண்டேயனுக்கு வயதினை மாற்றி கொடுத்திருக்கிறார். எப்படின்னா அப்போ யமதர்மன் வந்து பாசக்கயிறு இட்டது வந்து நடந்தது தானே. அப்படின்னா அப்படி நடந்தால் மார்கண்டேயன் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளாமல் இருந்தால், இது லிங்க திருமேனியை பற்றி கொள்ளாமல் இருந்தால் யமதர்மன் என்ன பண்ணியிருப்பான், அவரோட மார்கனுடைய உயிரை கவ்வியிருப்பான். அப்போ இவர் ஓடி போய் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது பாருங்கள். அப்போ எண்ணம் வந்து அவருக்கு தானே வந்திருக்கு. அப்போ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எண்ணம் வரும் வரைக்கும் இறைவனை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் உணர்த்துவார். சாதாரணமாக வகுப்பில் பாடம் நடத்துகிற போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 30 மாணவர் இருக்கான 30 பேருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களா? இன்னும் கூட சொல்லப்போனால் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு தாமரை தடாகத்திலே, ஒரு தாமரை குளத்திலே இருக்கின்ற மலர்கள் எல்லாமே, மொட்டுக்கள் எல்லாமே மறுநாள் மலர்ந்து விடுவதில்லை. சூரியனை கண்டால் மலர்ந்து விடும்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாமே மறுநாள் மலர்ந்துருமா என்ன? முதல் நாள் வந்து மொட்டுக்களாக இருந்த எல்லாருமே மலராது. அது பக்குவ நிலையை அடைய வேண்டும், அப்போ தான் அது மலரும். அதுபோல தான் மனிதர்களும் எவர் ஒருவர் பக்குவ நிலையை அடைந்து இறைவனை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு சூரியனை கண்ட தாமரை போல மலர்கின்ற பக்குவம், மனப்பக்குவம் உயிருக்கு ஏற்படும். இன்னும் நம்ம பார்க்குற பாருங்கள், குறுஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். நமக்கு சிவபோகச்சாரம் சொக்கநாத வெண்பாலாம் கொடுத்துருப்பாரு. நம்ம தருமை ஆதீனம் அவர்னால தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு கூட இறைவன் என்ன பண்ணுறாரு, சொக்கநாதர் மதுரையில் என்ன பண்ணுறாரு, திருவாரூருக்கு போகணும், அங்கே கமலை ஞான பிரகாசரை உன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள் என்றெல்லாம் சொல்லி அவரை அனுப்பிவிட்டு பக்குவப்பட்ட ஆன்மாவிற்கு நீ வந்து போதனை செய்யணும் அப்படின்னு தான் கமலை ஞான பிரகாசருக்கு அவர் உணர்த்துகிறார். அப்போ என்னோட படித்த ஒரு பெரியவர் கூட கேட்டார், பக்குவம் தான் அடைந்து விட்டதே, அந்த ஆன்மாவிற்கு என்ன போதனை வேண்டி கிடக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றியது அவர் கேட்டார். ஆனால் அதற்கு நல்ல பதில் என்னுடைய பேராசிரியரும் சரி நாங்கள் எல்லாருமே கலந்து சொன்னது என்னென்னா, நம்ம வந்து நல்ல அது ஒரு விரை நட்களை தான் கொண்டே பாவுவோம் வயலில் இல்லையா. சாதாரண பதறாவும் இந்த கறிக்கான்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி பால்பட்ட நெல்லை கொண்டே நம்ம பாவணும் அப்படின்னா அது நாற்றாக வந்து மீண்டும் கதிர் வராது. பக்குவமாக இருக்கின்ற விரை நெல்களை வருடத்திற்கு எடுத்து வைத்து தான் பாவம் பாருங்கள். அப்போ பக்குவமானது மட்டும்தான் முளைத்து வரும் என்பதனால் பக்குவமான ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் போதனை மேலாக செல்லும். அப்போ தான் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு துளிர்க்கும். அதனால் இறைவனுடைய அருள் கிட்ட வேண்டும் என்றால் இறைவனை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். அதை தான் வந்து கண்ணலை கரும்பூரிய தேரலை இறைவனை பற்றி சிந்தனையில் மின்னணை மின் அணைய உருவனை என்னென்றால், மின்னணை என்று பார்க்கிற போது சில வந்து நம்ம சொல்லுவோம் பாருங்கள், கிராமங்கள் எல்லாம் இப்படி கண்ணை அமைக்கிற நேரத்தில் மறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. இந்த சிறு தெய்வங்களை கூட அதிகப்படியாக பற்று இருக்கும்போது அவர்களுக்கு காட்சி தரக்கூடிய நிகழ்வுகளாக நடந்திருக்கு. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சிறு தெய்வங்களை வணங்குவாங்க பாருங்கள், குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வம் ஏதாவதும் அது கண்ணிமைக்கு நேரத்தில் தோன்றி மறையும் அப்படிம்பாங்க. சிறு தெய்வங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிற போது இறைவன் எப்படி வருவார்? மின்னணை தான் வருவார். எப்படி அது வந்திருக்கிறார் என்பதை கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், திருவீதிமலையிலிருந்து திருவாய்மூருக்கு இருவருமாக யார், ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் வந்து இரவு நேரத்தில் அழைக்கின்றார் இறைவன். இறைவன் என்று தெரியாமல் இருவரும் ஓடுகிறார்கள். ஓடுகிற போது தெரிவதும் மறைவதுமாக தான் அவர் காட்சி தருகிறார். அப்புறம் தான் கையில காட்சி தருகிறது திருவாய்மூரில் அவருக்கு இருவருக்குமாக. ஆக தெரிவதும் மறைவதுமாக தான் முழுமையாக நம்ம காட்டிட்டு அப்புறம் நமக்கும் அவருக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு பேர் அதிகாரியை பார்க்க போவதற்கே அத்தனை இடத்துல நம்ம வந்து சோதிக்கப்படுகிறோம் இல்லையா. அப்போ இறைவன் என்பவன் மிகப்பெரியவன். அவனை பார்ப்பதற்கான அந்த ஆன்மா பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். யாருக்கு காட்சி தர வேண்டும் என்று அவர் நிர்ணயிக்க வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அவருடைய அருளிப்பாடு கிடைக்கும். அதான் மின்னணை மின் அணைய உருவனை பொன்னனை மணிக்குன்று பிறங்கிய என்னனை இனி யான் மறக்கின்றேனோ. பொன்னனை மணிக்குன்று என்றால் பொன் போன்ற பொன்னார் மேனியன் என்று பாடியிருப்பார் இல்லையா சுந்தரர். பொன்னார் மேனியன் தான், அவர் தான் வந்து சிவப்பன் என்பதனால தான் சிவன் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். இறைவன் பொன்னார் மேனியன், அவர் வந்து ஜொலிக்கக்கூடியவர். நாம் வந்து இந்த நீலகண்டன் என்பதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அவர் முழுமையாகவே நீல நிறத்தில் பாவிக்கிறோம் இல்லையா. சிவபெருமான் அம்பாள் வந்து பொன்னிறமாகவும் இறைவன் வந்து
நீலகண்டனாக இருப்பதை விட நீல நிறத்திலே நாம் வந்து பார்க்கின்றோம். எப்படி அப்படின்னா, இந்த கோரம் என்றாத பயம். கோரம் என்று சொன்னால் கோரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். ஆனால் அகோரம்னா பயம் நம்ம நினச்சிட்ருப்போம். அகோர பசின்னு சொல்லுவோம் பாருங்கள். அகோர வீரபத்திரம்பாங்க. வீரபத்திரலாம் மங்களமானவர். சிவன் என்றாலே மங்களம் என்று தான் பொருள். அப்படி இருக்கிற பொழுது இறைவனை நான் வந்து பொன்னனை மணிக்குன்று பிறங்கிய பொன் போன்ற மணிக்குன்று போல, பொன்னான மணி எப்படி குன்று வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஜொலிக்கக்கூடியவன். என்னை இனி நான் என்னை அணிந்த இவரை இனி நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லியும், கரும்பினை கட்டியை கந்த மாமலர் கரும்பினை சுரும்பினை சுடர் சோதியும் சோதியாய் அரும்பினில் பெரும் போது கொண்டு ஆய்மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிப்பேனோ. கரும்பினை கட்டியை கந்த மாமலர் சுரும்பினை என்று சொன்னால், கரும்பினை என்றால் மீண்டும் இனிமையானவன் என்று சொல்லி, கட்டியை என்று சொன்னால் நம்ம வந்து கரும்புலேருந்து தான் நமக்கு ஏற்றாற் போல் வெல்லம் அதெல்லாம் தயார் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ கட்டியான கரும்பு அப்படின்னு கட்டி கரும்பே குழந்தைய பார்த்து கட்டி கரும்பே அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இனிமை மிக்கது, இனிமையை அதிகமாக தரக்கூடியதால் கட்டி என்று சொல்கிறோம். கரும்பு கட்டியாக இருக்காது. இனிமையை நமக்கு மகிழ்ச்சியை அதிகமாக தருவதனால் கட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இறைவன் கரும்பினை கட்டினை கந்த மாமலர் சுரும்பினை சுடற்சோதியினை. கந்த மாமலர் என்றால் நறுமணமிக்க மலர் இல்லையா? நறுமணமக்க அவருடைய திருவடியே தாமரை போன்றதுன்னு சொல்லுவோம். திருவடியை தாமரை போன்றது, திருவடிக்கு நாம் சாற்றக்கூடியதும் தாமரை தான் இல்லையா? அப்படிப்பட்ட இறைவன் கந்த மாமலர் சுரும்பினை சுடற்சோதினை என்று சொன்னால், கந்த மாமலர் சுரும்பு என்றால் வந்து வண்டு என்று பொருள். வண்டு சுரும்பார் மலர் இண்டை கட்டி அப்படின்னு பாடியிருப்பார் ஞானசம்பந்தர் இல்லையா? சுரும்பார் என்றால் வண்டுகள் மொய்க்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற மலர்கள். இங்கே வந்து கந்தமாமலர் என்றால் சுரும்பு என்று சொல்லக்கூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய அளவிலே மனம் வீசக்கூடிய மலரினை போன்ற சிறப்புடையவன். சுடற்சோதியன், சோதியை சுடற்சோதியாக விளங்கக்கூடியவன் ஜோதியன். அரும்பினில் பெரும் போது கொண்டு ஆய்மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பேன். அரும்பு என்று சொன்னால் பூவுக்கு வந்து என்ன சொல்லுவோம், பூ மலர் அப்படின்ற பேர்லாம் வேறு வேறையாக சொன்னாலும் கூட அரும்பு என்கிற போது ஒரு காலகட்டத்தில் அது வந்து செடியில் அரும்பாக இருக்கும், அப்புறம் பூவாக மலரும். இதற்கிடையில் 4 வகையாக சொல்லப்படும். இருந்தாலும் கூட இங்கே அரும்பினில் பெரும் போது கொண்டு என்றால் அரும்பாக இருக்கின்ற மலர்களே பெரும் போது. போது என்றால் மலர். நீருடன் போது எடுத்து மாதர்பிறை கன்னியால் சொல்லுவார் பாருங்கள். நீருடன் போது இருந்தாலே போதும் உன்னை வணங்குவதற்கு என்று சொல்வது போல, இங்கே அரும்பினில் பெரும் போது கொண்டு ஆய்மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிப்பேனோ. நம்ம வந்து சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பச்சிலைகளை வில்வம் இருந்தால் போதும், ஒரே ஒரு வில்வம் இருந்தால் போதும் சிவார்ப்பணம் அப்படின்னு வச்சிடலாம். அதனை அடுத்து பார்க்கிற போது நமக்கு வந்து கொன்றை மலர் அவருக்கு சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மட்டுமே உரியது கொன்றை மலர். அதை அடுத்து பார்க்கிற போது நமக்கு வந்து மலர் என்று சொன்னாலே தாமரையை தான் குறிக்கும் என்று சொல்லுவார்கள். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று இறைவனை அதனால தான் சொல்கிறோம். குஞ்சித பாதம், குஞ்சிதம் என்றால் தாமரைக்கு இன்னொரு பெயர் வந்து குஞ்சிதம் என்று சொல்லப்படுகிறது. தாமரை போன்ற மலர்கள், தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவன் என்றும் சொல்லுகிறோம். அந்த வகையிலே அருமையில் பெரும் போது கொண்டு ஆய்மலர், பெரும் போது என்று சொல்லக்கூடிய பெரிய மலராக, மலர்களிலே பெரியதாக காணப்படுவது தாமரை தான். மற்ற மலர்கள்லாம் நமக்கே தெரியும், சின்னதாக தான் இருக்கும். அந்த மலரை கொண்டு அர்ச்சிக்கக்கூடியதை விரும்புகின்ற ஈசனை நான் மறக்கிற்பேனோ என்று சொல்லி, துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை மஞ்சினேன் இனி நான் மறக்கின்றேனே என்று சொல்கிற போதும், துஞ்சும் போதும் சுடர்விடு சோதி என்று சொன்னால், தூங்குற போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரா இறைவன்? தூங்குறப்ப நமக்கு தெரிவாங்களா? யாராவது ஆள் வந்தவே நமக்கு தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. வெளிச்சம் மட்டும் வந்து லைட்டு போட்டால் ஒரு மினுக்கும் நமக்கு வந்து ஏதோ லைட்டு போடுறாங்களே நம்மளை அறியாமல் முழிப்போம். ஆனால் துஞ்சும் போதும் சுடர்விடு சோதி என்று சொன்னால், உறங்குகின்ற போது பிராணனாக வரக்கூடியவன் இறைவன். பிராணன் என்று சொன்னாலே சிவபெருமான் தான். பிராணன் தம்பிரான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் சுந்தரர். தன்னுடைய பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு உரியவன் சிவபெருமான். நாம் துஞ்சுகின்ற போது கூட இறைவன் நமக்கு பிராணனாக வந்து நம்ம உயிர் மூச்சு கொண்டு வந்து நம்மளை உயிர்ப்பிக்கின்றார். என்ன சொல்லுவாங்க, ஒரு இரவும் தூங்கி விழிப்பது வந்து என்ன சொல்கிறது, சாக்காடு போடுறது அப்படிம்பாங்க. இறப்புக்கு சமமான, தூங்குறப்ப நமக்கு எதுவுமே இல்லைங்க, அந்த நேரத்தில் கூட இறைவன் தான் நம்மை காக்கின்றார் என்பதற்குத்தான் இங்கே துஞ்சும் போதும் சுடர்விடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை. நமக்கே தெரியும், தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு வந்த போது இறைவன் அதை நமக்காக உட்கொண்டார், நாம் உய்யும் பொருட்டு உட்கொண்டார். அதுதான் நான் நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கின்றேன். வஞ்சனன் என்று தன்னைத்தானே ஏன் தாழ்த்தி கொள்கிறார் என்றால், சமணத்திற்கு போய்விட்டதுனால அவர் வந்து தன்னைத்தானே வஞ்சனன் என்று தன்னைத்தானே சொல்லுவார். நம்ம ஒத்துக்குவோமா, நான் தப்பு பண்ணிட்டேன்,
நான் இதை செஞ்சேன் அதனால தான் இது நடக்குதுன்னு என்றைக்கே நம்ம சொல்லியிருக்கோமா? நான் ஒரு தப்புமே பண்ணல, ஒரு பாவமே அறியலை, கடவுள் ஏன் தான் என்னை பண்ணுறானா, இருக்கிறானா இல்லைன்றதுல எவ்வளோ வசப்படுறோம் இல்லையா? நாவுக்கரசர்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த நிலையில் இருந்து இறைவனை காணுகிறார்கள், தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். வஞ்சனேன் என்று தன்னைத்தானே தாழ்த்தி இனி நான் மறக்கின்றேனே என்று சொல்லுகிறார். புதிய பூவினை புண்ணிய நாதனே என்று சொல்கிறார். பூ புதிய பூ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றலர்ந்த மலர் அப்படிம்பாங்க. அன்றளர்ந்த மலர்ந்தால் மலர்ந்த உடனே தேன் கூட அதை உறிஞ்சி அதை பால்படுத்தாமல் இருப்பதற்காக தான் புலிக்கால் முனிவர் என்ன பண்ணுறாரு, மலர்கள் மலர்வதற்கு முன்னதாகவே வண்டுகள் தேனினை எடுப்பதற்கு முன்னதாகவே பறித்து உனக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்பதற்காக புலிக்கால்களை எனக்கு தர வேண்டும் என்ற வரத்தை பெற்று தான் என்ன பண்ணுறாரு, மரத்தில் ஏறி அந்த மரத்தில் இருக்க பூக்களை பறித்து வருகிறார் என்று நமக்கு புராணம் சொல்லுகிறது. அந்த வகையில் புதிய பூவினை புண்ணியநாதனை, புதிய பூ என்று 2 வகையில் நம்ம சொல்லலாம். புதிய பூவினை அர்ச்சிக்கும்படியான உன்னதமானவர். புதிய பூ எவ்வளவு புனிதமானதோ அதுபோல் அவர் புனிதமானவர். அதுதான் இங்கே என்னென்னா, புதிய பூவினை புண்ணியநாதனை, நிதியை நீதியை நித்திலத்துக்குள் நினைக்கின்ற கதியை கண்டம் கருத்த கடவுளை. நீதியை என்று சொன்னால், நிதி என்றால் இறைவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அவனே செல்வமிக்கவன். காசனை என்றுதான் நமக்கு பதிகமே தொடங்கப்பட்டிருக்கிறது. காசனை என்றால் செல்வம் என்று பொருள். இங்கே சொர்ணகாலீஸ்வரர் என்று நமக்கு காளையார் கோவிலில் ஒரு திருத்தலம் இருக்குது. மிகப்பெரிய திருத்தலம். நமக்கு திருவண்ணாமலை கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், இன்னும் பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் கோபுரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காளையார் கோவில் கோபுரத்தை வாய்ப்பிற்காக போயிருப்பீங்க, இருந்தாலும் இறையருள் கிட்டதுன்னா போய் பார்த்தீங்கன்னா விண்ணை முட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கோபுரம் தாங்க. கொஞ்சம் கூட நமக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா விண்ணை தொடராப்புலே கட்டியிருப்பார். மருது பாண்டியர்கள் கட்டியிருப்பாங்க அந்த கோவிலை. அந்த மாதிரி இடத்துல சொர்ணகாலீஸ்வரன்ற பெயரும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கூட சொர்ணம் என்ற திருப்பெயரோடு நமக்கு இருக்கிறார். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நிதியை என்று சொல்லலாம். இருந்தாலும் இவர் நம்ம நாவுக்கரசர் சொன்னது போல், வைரம்மாய் மாணிக்கம்மாய் திருத்தாண்டத்து சொன்னது போல், இறைவன் எது நமக்கு பெரிய உன்னதமான ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லைன்னு இந்த நவரத்னம் இல்லை அப்படின்லாம் புலம்புறதை விட திருநீர் இருக்குது பாருங்க, அது உன்னதமான ஒரு உயர்ந்த பொருள் நமக்கு. மற்ற செல்வங்களை விட திருநீரில் நிறைய திருச்சரிதம் இருக்குது இறைவனை பற்றி சொல்லக்கூடியது. இறுதியாக நாம் ஆகக்கூடியது அந்த திருநீராகத்தான் ஆகிறோம் இல்லையா? அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம செயல்பட வேணும். அது அந்த ஒரு பயம் இருந்தாலே வாழ்க்கையில் சரியான இடத்தை நாம் அடைய முடியும். நம்ம கடைசியில் என்ன ஆக போகிறோம், இதாக தான் ஒரு பிடி சாம்பலாக தான் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது நீதியை நித்திலத்துக்குள் நித்திலம் என்றால் முத்து எப்படி உள்ளாக இருக்கின்றதோ அதை போல கதியை கண்டம் கருத்த கடவுளை என்றால் முத்து போன்ற அழகிய திரு உருவத்தை கொண்ட இறைவன் நீதியை நிலைநாட்டக்கூடியவன். எப்படி அப்படின்னாக்கா, நமக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு அங்கம் வெட்டிய லீலை இருக்குது பார்த்திங்களா திருவிளையாடல் புராணத்தில். அதை கூட நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அங்கம் வெட்டிய லீலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குருவானவர் பயிற்சி போர் பயிற்சியெல்லாம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் பயிற்றுவிக்கக்கூடிய குரு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வயதானவர், அவருடைய மனைவி இளமையாக இருப்பாள். அதன் காரணமாக அந்த குருவிடம் பாடம் கற்க வந்த சீடன் அந்த மனைவியை வம்பு பண்ணுகிறார். அந்த பெண்ணானவள் இப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கிறது என்று கணவரிடம் சொல்லுவதற்கு அச்சம் கொள்கிறாள். பெண் என்பதால் நாணம் கொள்கிறாள். ஆனால் சொக்கநாதரை நினைத்து புலம்புகிறாள். என்னென்னா, எனக்கு கணவர் வயதானவர் என்பதனால இந்த இளம் வயது வாலிபன் என்னை வம்பு பண்ணுறானே, என்னுடைய பெண்மையை காக்க வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது அந்த சீடன் ஒரு காலகட்டத்தில் வெட்டி கொல்லப்படுகிறான். அப்படி வெட்டி கொன்னது யாருன்னா, அவளுடைய கணவன் தான் வெட்டி கொண்டிருக்கிறார்ன்ற செய்தி வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, கணவருடைய உருவத்திலே சொக்கநாதரே சென்று வெட்டி இருக்கிறார் என்று. அவருடைய புலம்பலுக்காக அங்கம் வெட்டிய லீலை என்று திருவிளையாடல் புராணத்தில் நாம் பார்ப்பது அதுதான். அதனால் என்னென்னா, நீதியை நிலைநாட்டக்கூடியவர் இறைவன். நம்ம அவர்கிட்ட போய் நம்ம பக்கம் நீதி இருக்குது அப்படின்றத நமக்கும் தெரியணும் மனசாட்சியாக. நான் போய் சொன்னேன், அவர் எனக்கு மாறாக சொல்லிவிட்டால் நம்ம சொல்லக்கூடாது. வழக்கரீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம காஞ்சிபுரத்தில் வழக்கு தீர்க்கிறதுக்காகவே இருக்கிறாரு. நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம், பட்டுக்கோட்டை என்ற ஊரில் இருக்கிறவர் மத்தியபுரீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கிறார். அங்கே அவர்கிட்ட என்ன வழக்கு போனதுன்னா, உலக வாழ்க்கையில் இல்லறம் நல்லதா துறவரம் நல்லதா என்று கேட்டபோது இரண்டும் வேண்டும் என்பது இறைவன் மத்தியமாக இருந்து வாக்கு சொன்னதன் காரணமாக மத்தியபுரீஸ்வரர் என்ற பெயரிலே அங்கே இருக்கிறார். பெருவுடையார் என்ற பெயரிலும் அந்த திருத்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இறைவன் நிதியையும் நீதியையும்
காப்பாற்றக்கூடியவன். அவனிடம் சென்று நாம் வணங்குகிற பொழுது கதியை கண்டம் கருத்த கடவுளே, கண்டம் என்றால் நீலகண்டன் என்று பொருள்பட நமக்கு அந்த விஷத்தை உண்டதன் காரணமாக நஞ்சுண்டான் என்ற பெயரோடு கண்டம் கருத்த நீலகண்டன். மதியை மைந்தனை நான் மறக்கின்றேன். மதியை என்று சொல்லுகிற போது நம்ம அறிவாகவும் இறைவனுடைய பேரறிவாளன் என்கிற பொழுது அவரால் படைக்கப்பட்ட நமக்கு கிடைக்கின்ற அறிவாகவும் இருக்கலாம். மதியை என்று சொல்லுகிற போது அவர் சூடிய மதி சந்திர சூடன் சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரிலும் இறைவன் அழைக்கப்படுகிறார். கரும் கார்முகில் போல் ஓர் கண்டனை. மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரும் கார்முகில் என்றால் கருத்த மேகம் போன்ற கண்டத்தை உடையவன் திருநீலகண்டன். உருவம் நோக்கியை ஊழி முதல்வனை, உருவ நோக்கியை ஊழி முதல்வனை, பருகு பாலனை பால்மதி சூடியை, கருவும் மைந்தனை நாம் மறக்கின்றேனோ என்று சொல்லுகிற போது உருவம் நோக்கியை ஊழி முதல்வனை என்றால் கண்டம் கருத்து விளங்குகின்ற சிவபெருமானுடைய திருவுருவை நாம் பார்க்கிற போது புனிதம் அடைகின்றோம். அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும், வீரபத்திரராக வந்தாலும் சரி, காலபைரவராக வந்தாலும் சரி, 64 மூர்த்தங்களில் எந்த ரூபத்தில் அவரை பார்த்தாலும், ஆனால் நம்ம பொதுவாக பார்க்குறது லிங்க திருமேனி தான் இறைவனாக நாம் பாவிக்கின்றோம். எந்த திருமூர்த்தியை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நம்ம புனிதம் அடைவோம் என்பது சின்னம். அதனால் நம்ம பாருங்கள், தட்சிணாமூர்த்தியவன் தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். அதை வழக்கமாக வைத்திருக்கலாம். அல்லது காலபைரவரை வணங்கலாம். அவர் இந்த தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில் வருகிற இன்னல்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு வருகின்ற இன்னல்களை இடையூறுகளை தீர்த்து நமக்கு வல்வினையை தீர்த்து நமக்கு தேவையான தரக்கூடிய அத்தனையும் வைத்திருப்பவர் சிவபெருமான் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், கல்விக்காக ஒரு கடவுள் சரஸ்வதி, செல்வத்திற்காக லட்சுமி இருக்காங்க, வீரத்திற்கு பார்வதி உமாதேவி என்ற பெயரிலே வருவாங்க, அலைமகள் கலைமகள் மலைமகள் என்றெல்லாம் வருகிறாங்க. அதே போல் நம்மளுடைய இல்லற வாழ்க்கைக்கு கூட ஒரு அதிதேவதை இருக்கு இல்லையா, ரதி மன்மதன் வச்சுருக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு திருவுருவாக, பேர் அறிவாளனாக, பேர் அருளாக நம்ம சில இடங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்றத அந்த ஒரு 2 சொல்லுலே நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத. அவரை வணங்குறதே ஒரு தைரியமும் ஒரு கொடுப்பினையும் வேணுங்க நமக்கு. இறைவனை என்னோட சின்ன பொண்ணு தான், என்னோட தெரிஞ்ச ஒரு பொண்ணு சொல்லுவாள், சிவபெருமானை வணங்குறதுக்கே ஒரு தைரியம் வேணுக்கா அப்படின்பா. ஏன்னா அவர் எட்டாத இடத்துல இருக்கக்கூடியவர். ஆனால் என்ன அவருடைய பெருமைனா, அவரே இறங்கி வரக்கூடியவர் இல்லையா? அடியவருக்கு அடியவராக இறங்கி வரக்கூடியவர், அதுதான் அவருடைய சிறப்பு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அந்த கர்வத்தோடு இருப்பாங்க. இறைவன் நினச்சா அந்த கர்வத்தோடு இருந்து நமக்கு அருள் புரியாமல் இருந்தாலும் நம்ம என்ன ஆகும் பாருங்கள். அவர் இறங்கி அதை தான் நான் அதிகமாக சொல்கிறது என்னென்னா, சிவபெருமான் எதன் காரணமாக நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அவருடைய ஆற்றலின் காரணமாக இல்லை. நம்ம அவர் ஆற்றல் நம்ம தாங்கவே முடியாது. சாதாரண ஆத்மாக்கள் நம்ம அவருடைய கருணையினால தான் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாரு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய கருணை தான் நமக்கு வினையை ஊட்டுவான், கருணை காட்டுவான் என்பதற்கு உன்னதமான ஒரு தாத்பரியம் உள்ளவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் உருவம் நோக்கி ஊழி முதல்வனை, ஊழி முதல்வன் என்றால் இந்த பிரபஞ்சம் அழிய ஊழியெல்லாம் ஊழி காலம்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த நேரமெல்லாம் கழிய அப்போ தான் கபாலி என்ற பெயர் எடுப்பான்னு கூட நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கபாலி என்ற பெயர் எப்போது வந்தால் ஊழி காலத்தில் எல்லாமே அழிந்து விட்ட பிறகு உமாதேவியும் கூட சதி என்ற பெயரிலே அவருடைய முண்ட மாலையில் போய் கலந்து விடுவாள். எல்லாமே அவருக்குள் ஒடுங்கிவிடும். அப்போ அந்த ஊழிக்காலம் வந்த பிறகு, பிரளயம் வந்த பிறகு மீண்டும் எல்லாற்றுமே உற்பத்தி செய்யக்கூடியவர். அந்த நிலையில் தான் அதற்கு உரிய ஆன்மா எது என்பதை தேர்ந்தெடுத்தான் பிரம்மதேவன், திருமால் எல்லாம். பிரம்மன்லாம் திரும்ப வரக்கூடியவர்கள் தான். அதாவது என்னென்னா, ஆண்டாண்டு காலமாக இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடியவர்கள். நம்ம காலையில் ஒரு நேரம் கோயிலுக்கு போனவே இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் இல்லையா? அவங்களாம் என்னென்னா இறைவனை நோக்கியே போய்கிட்டே இருக்கிறவங்க. அந்த இதெல்லாம் நம்ம எட்டா கையாக தான் நமக்கு இருக்குது, இல்லை எட்டா கனியாக தான் நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சிந்தையை செயல்படுத்தி இந்த நேரத்தில் கூட இறைவன் நம்மளே அவரை நினைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாக்கி இருக்கின்ற. அது பருகு பாலனை பால்மதி சூடியை, பருகுகின்ற நாம் அருந்துகின்ற பால் போல மதியை உடையவர் திருமுடியிலே என்றால், பால் போல வெண்மையாகவும், அப்புறம் இன்னொரு பொருள் என்ன படும் அப்படின்னாக்கா, வெண்மையாகவும். பால் அப்படின்னாவே நமக்கு பேபி ரோஸுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ரோஸு பேபி ரோஸுன்னு சொல்லுவோம், வெளிர் கலராக இருக்கக்கூடியது. அதுபோல் இங்கே பருகு பாலனை பால்மதி சூடியை, பருகுகின்ற பால் போல இருக்கின்ற வெண்மதியை சூடியவனை. மேலும் மருவும் மைந்தனை யான் மறக்கின்றேனே. மருவும் என்றால் இறைவனுடைய, நாம் முன்னதே சொன்னது போல் திருவாய்மூருக்கு தெரிந்தும் மறைந்தும் செல்கிறார் என்றால் அவர் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வருவாருங்க. எப்படி வருவாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது.
நம்ம வந்து சினிமா வசனத்தை வேணால் எப்படி வருவேன் என்ன வருவேன்னு தெரியாதுன்னு நினச்சி நம்ம சிரிச்சிட்ருக்கோம். ஆனால் சிவபெருமான் மட்டும் எப்படி வருவாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், 63 திருச்சரிதத்திலே அவரவருக்கு ஏற்றார் போல் காட்சி தந்திருப்பார் இல்லையா? அதே போல் திருவிளையாடல் புராணத்தை எடுத்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் காட்சி தந்திருப்பார். நம்ம சாதாரணமாக பார்க்குறப்பே பாருங்கள், யார் ஒருவர் நம்மளுடைய இக்கட்டான நிலையில் நம்ம கை கொடுக்குறாரோ அவர் இறைவன் இல்லையா? கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த கடவுளுங்கிறது யாருன்னா இறைவன் தான். இறைவன் பணித்தால் ஒழிய வேறு எதுவுமே நடக்காது, அணுவும் அசையாது என்பதை நாம் திண்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த திருப்பூந்துருத்தியில் இருந்து சிவபெருமானுடைய சிறப்பினை நமக்கு புரியும்படியான எளிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார் நாவுக்கரசர். நாவுக்கரசருடைய திருச்சரிதம் எடுத்தாலே அவர் நிறைய வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, பொன்னும் ஓடும் ஒக்க என்று சொல்லக்கூடிய அளவிலே அது திருப்புகழூரில் சென்று இறைவனடி சேர்வதற்கு முன்னதாக உளவார பணி செய்கிற பொழுது, அதாவது உயர்ந்த மணிக்கற்கள் வந்து வருகிறது, அவருடைய உளவாரத்தில் வந்து கொட்டுகிறது. அதை வந்து கூழாங்கற்களாக நினைத்து தள்ளிவிட்டு செல்கிறார். அதே போல் இறைவன் அவரை சோதிக்கும் பொருட்டு அதாவது அப்சரசுகள் என்று சொல்லக்கூடிய தேவ கன்னியர்களை இறக்குகிறார். அப்பொழுதும் அவர் சாதாரண பெண்களைப் போல அவர் ஏறெடுத்தும் பார்க்காமல் போகிறார். அவ்வளவு மனத்திற்பம் உள்ளவர் நாவுக்கரசர். அதனால தான் இறைவன் அந்த இடத்துல அவரை கொண்டு வந்து அதனுடைய அருளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக, அதாவது நாவுக்கரசன் வழியாக நாமும் அவரை பற்றிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக திரிபுர சுந்தரி உடனாய மருதீஸ்வரர் அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.